மறுமையில் அவளுடைய பெயர் விபச்சாரிகளின் பட்டியலில் இருக்கும் என்று இங்கு அறிவிப்பிருக்கிறது. ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. I get lot of indirect pattern. I get the using very nasty languages in Muslim magazines. I am not a good woman. I am a prostitute. நம்ம அக்கா சபரிமலா ஃபாத்திமா அவர்கள் இஸ்லாமிய பெண்களின் ஒழுக்கத்தை பாதுகாக்க தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவது இன்று தமிழகம் முழுவதும் வைரலாக ஒரு வைரஸ் போல் பிரபலமாகி உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது மூமினான பெண்களுக்கு மேலும் ஒரு ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் தனது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்து சொல்லியுள்ளார். ஒரு பெண் வெளியில் வரும்போது இந்த பெர்ஃப்யூம்னு சொல்லப்படக்கூடிய சென்ட்டை பூசிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்துல மட்டும் இல்ல, பலவேறு இடங்கள்ல பலவேறு மார்க்கங்கள்ல அடிப்படை சட்டமாக இருக்கிறது. பெண்களுக்கு மட்டும் இல்ல, பல இடங்கள்ல எல்லாருக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்று பல இடங்கள்ல இருக்குது. அப்போ இஸ்லாம் தெரிவதற்கு முன்பாகவே அவற்றை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற இந்திய பெண்களுக்கு கேப்டன் டிவியின் சார்பில் மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புத்த சமயத்தில் அடிப்படை கொள்கைகளில் அது ஒன்று, வாசனை திரவியங்களை பூசிட்டு வெளியே போகக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் ரீதியாகவே நாம் பூசக்கூடிய வாசனை திரவியங்கள் நம்முடைய வேர்வையோடு சேர்ந்து கலந்து வெளியில மற்றவர்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும்போது மற்றவங்க பக்கத்துல போய் நின்று அதை நுகர்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுடைய பாலியல் ஹார்மோன்கள் தூண்டப்படுகின்றன. அதனாலதான் இந்த பெர்ஃப்யூம் விற்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பெர்ஃப்யூம் அடிப்பான், பின்னாடியே 20 பெண்கள் அரைக்குறையான ஆடையோடு அவனை போய் அப்படியே அவன் மேல விழுகிறதுக்கு போற மாதிரியான பெர்ஃப்யூம்ஸ் விளம்பரங்கள். அதே மாதிரி ஒரு பெண் பெர்ஃப்யூம் அடிப்பா, அவள் பின்னாடி 20 ஆண்கள் தொடர்ந்து பின்னாடியே போகக்கூடிய அப்படிங்கிற காட்சிப்படுத்துதல் எல்லாம் இந்த நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறவங்களா இருந்தா, இந்த சமூகத்தை கவனிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் இதுதான். அப்போ வியர்வையோடு சேர்ந்து இந்த வாசனை திரவியங்கள் பாலியல் ஹார்மோன்களை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைனா நாமே அதை செய்வோமா? அதுவும் வெளியில போகும்போது ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். நாமே இதை செய்ய முடியுமா? எவ்வளவு பெரிய பாவம்! அப்படி மற்ற ஆண்களை கவர்கிறதை போல ஒரு பெண் வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு வெளியில் போவாள் என்றால் நாளைக்கு மறுமையில் அவளுடைய பெயர் விபச்சாரிகளின் பட்டியலில் இருக்கும் என்று இங்கு அறிவிப்பிருக்கிறது. அப்போ பேஸ்ட் விளம்பரத்தில் எங்கள் பேஸ்டால் பல் விளக்கினால் வாய் நாற்றம் போயிடும், உங்களின் எதிர்பாலினர் உங்கள் அருகில் வந்து அன்பே என்று சொல்வது போல விளம்பரம் வருதே, இனிமே பேஸ்ட் போட்டு பல் விளக்கக்கூடாதோ என்றெல்லாம் கேட்காதீங்க. அந்த அறிவியலை இன்னும் அவர் ஆய்வு செய்யவில்லை போலும். ஆனால் மிஸ்வாக் குச்சி தான் சுன்னத். மூமினான பெண்கள் சொர்க்கத்தில் விபச்சாரிகளின் பட்டியலில் சேர்ந்து விடாமல் பேணுதலாக இருக்க வேண்டியதை தனது அறிவியல் ஆய்வில் கண்டறிந்து சொல்லியதோடு உங்களின் துனியா வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருக்கவும் ஒரு உண்மையை சொல்லியுள்ளார். அவர் தான் கண்டறிந்த அந்த அறிவியல் உண்மையில் உள்ள எச்சரிக்கையை நீங்கள் கவனக்குறைவாக கவனிக்காமல் விட்டுவிடுவீர்களோ என்றே இதனை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆண்கள் பெர்ஃப்யூம் பயன்படுத்தினாலும் அவர்கள் மீது பெண்களுக்கு பாலின கவர்ச்சி ஏற்படும் என்ற அவரது அறிவியல் ஆய்வு முடிவையும் எச்சரிக்கையாக கவனியுங்கள். இஸ்லாம் ஆண்கள் நறுமணம் பூசுவதை சுன்னத்தாக, அதாவது நபி வழியில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக சொல்லியிருந்தாலும் பெர்ஃப்யூம் பயன்படுத்துவது ஆண்களுக்கு நபியின் சுன்னத்தாகவும் பெண்களுக்கு அது தடை செய்யப்பட்டதாகவும் ஏன் இருக்கிறது என்று இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவே இந்த வீடியோ. உங்கள் கணவர்களை பெர்ஃப்யூம் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். அவர் வெளியில் செல்லும்போது அவர் திருமணமானவரா பிள்ளைக்குட்டி உள்ளவரா என்றெல்லாம் பார்க்காது
சில பெண்கள் அவரால் பாலின கவர்ச்சி ஏற்பட்டு உங்கள் சக்களத்தி ஆகிவிடுவார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப மனசை பாதிச்ச அந்த டைம். கம்ப்ளீட்டாக வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, என்ன நடக்குது என்ன நடக்கல ஒன்றுமே புரியல எனக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னே, நான் அப்போது டெரஸ்ல இருந்தேன், கால் வந்துச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிய வரும்போது, என்னடா நம்ம ஏமாந்துட்டோம், அவ்வளோதான் நம்ம லைஃப். ஒருத்தரை ஏன்னா மேரேஜ்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு லைஃப்ல, அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு கேர்ள் பேபி இருக்கா அப்படின்னும் போது சடனாக எனக்கு எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. எதுவுமே தோணவே இல்லை, எதுவுமே ஓடவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக் ஆயிருச்சு பிரெயினே. பள்ளம் வீழ்ந்தேன் சிகரம் தந்தனை அப்படின்ட்டு. ஸ்டெப்ஸ் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கணவனால் கைவிடப்பட்ட அல்லது விவாகரத்து செய்து விடப்பட்ட பெண்களுக்காக 1987 போராடத் தொடங்கிய அமைப்பு. தொடங்கியவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சரிஃபா கானம் என்பவர். இவ்வமைப்பை தொடங்கியதாலேயே அவரும் கணவனால் கைவிடப்பட்டவர். அவரது ஸ்டெப்ஸ் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சட்ட போராட்டம் மட்டும் நடத்துவதோடு அல்லாமல் அந்த பெண்களுக்கான வாழ்க்கையை மீட்டமைப்பதற்கான தொழில் பயிற்சிகளையும் தன்னம்பிக்கைகளையும் கற்றுக் கொடுத்து வருகிறார். Fawzia was excited when she found out she was pregnant, but her husband was not. He told her he'd only married her for the dowry her family offered, and he beat her every day in the hope of aborting their unborn child. Last week, her husband demanded a second dowry. When she refused, he tried to burn her alive. She escaped, but the police would not register her as a dowry victim because she is Muslim. They told her to seek justice at her own local Jamaat. Advocate Fatma Sultana explains. Jamaat system which has been arranged and which is being followed, it's only for the betterment of Muslims. Betterment of the Muslims of that particular area, religiously, socially, economically, and whatever that can be done by the Jamaat people for the upliftment of Muslims in this particular field. It's not the sole job that they should enter into all these matrimonial matters. They should decide these matrimonial matters. They should implement this matter. This is out of their purview. Actually, it should be congregation of Muslim members, not congregation of Muslim members. People, women, they go to the police station. The police station, they, oh, you have your own personal laws, you have your own Jamaat, please you don't come here. If I have the problem with my husband, if I go to the police station, they deny to take my case. Okay, if I go to the Jamaat, my husband will be there, but they were not asking me. They are not going to talking about my emotions, my needs, no. So without my statement, they pass the judgment. So this is the violation of human rights. It is the violation of Muslim women rights. So where we have to go? Why don't we start our Jamaat? आपने जब ये ज्वाइन की जमात, आपको डर नहीं लगा? अव्वल डर था, अब तो रूल्स रेगुलेशन बोलता है, कुरान बोलता है जमात से मर्द और मिलके जमात से रहो, जमात से काम करो. I get lot of indirect threat and I get the using very nasty languages in Muslim magazines. I am not a good woman, I am a prostitute. Of course, we all live in patriarchal society. So the men, they control the whole sectors. All powers, all policies, all finances in their hands. இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அல்லல் விடுவது போல் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். உங்கள் கணவர்களை பெர்ஃப்யூம் பயன்படுத்த அனுமதித்து சக்களத்திகளை விலை கொடுத்து வாங்காதீர்கள். அப்புறம் ஒன்று, மலையாளத்தில் சேஷம் மைக்கில் பாத்திமா என்ற ஒரு திரைப்படம் வந்துள்ளது. அதனுடைய தமிழ் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸிலும் யூடியூபிலும் உள்ளது. அதனை பாருங்கள். உங்க அப்பா போயிட்டாரான்னு பாரு. தோட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. நாக்க மடக்கு. இன்னும் வரல. இன்னொரு தடவை நாக்க மடக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு தடவை. கை
பாத்து அது நீ மேட்ச் பார்க்க வரியா? மேட்ச் பார்க்க வான்னு சொன்ன. நானா? சரி நான் வரேன். நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. பிகிலு 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 பிகிலுமா சிகிலு 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 சிகிலு. மம்பரம் மினி ஸ்டேடியத்தில் இன்று ஒரு பரபரப்பான ஆட்டம். மலப்புரத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் வலம் வருகிறார்கள். ஐயோ! ஒரு இன்ச்சு வித்தியாசத்தில் பந்து கோலாகாமல் தவறியது. அதுபோல அலிஃப் என்ற மலையாள திரைப்படம் 2015 வெளிவந்தது. அதுவும் യൂട്യൂബിൽ உள்ளது. அதனையும் பாருங்கள். മോളോട് ചോദിക്കി. അതിന് ഉത്തരം ഞാൻ പറഞ്ഞാ പോരെ? കിമുണ്ടണ്ട, ഞാൻ പറഞ്ഞോളാം. ഖുറാനും ശരീഅത്തൊക്കെ ഇത്ര വേഗം മറന്നോ മൗലാക്കന്മാര്? തലാക്ക് ചൊല്ലിയ സ്ത്രീയെ വീണ്ടും അയാൾ തന്നെ നിക്കാഹ് കഴിക്കാൻ ഇസ്ലാം അനുവദിക്കുന്നില്ല. അങ്ങനെ വേണമെങ്കിൽ തന്നെ ഓളെ വേറെ ആള് നിക്കാഹ് കഴിച്ച് മൊയ് ചൊല്ലിയിരിക്കണം. അത് കുഴപ്പമില്ല. അബുവിന്റെ ഇളയമ്മേന്റെ മോനൊരുത്തനുണ്ട്, മെയ്തി. ഓൻ കെട്ടി പിറ്റേന്ന് തന്നെ മൊയ് ചൊല്ലിക്കോളും. തലാക്കിനായി മാത്രം കെട്ടരുതെന്നാണ് നിയമം, അറിയോ മൊയ്ലിയാർക്ക്? അതുപോട്ടെ, അപ്പോഴും ഞാനൊരു യുദ്ധകാലം കഴിയണ്ടേ? എന്നാലല്ലേ വീണ്ടും എന്റെ നിക്കാഹ് നടക്കൂ. അത് പേരിനൊരു നിക്കാഹല്ലേ, കുഴപ്പമില്ലാന്ന് അബുവിന് അറിയാങ്കി പിന്നെന്താ? എന്ന് വെച്ച സ്ത്രീ ഒരു സാധനം അല്ലേ, ആർക്കും വാങ്ങി ഉപയോഗിക്കാവുന്ന ഒന്ന്. അവൾക്ക് വിചാരവും വികാരവും ഒന്നുമില്ല, ഒന്നും പാടില്ല. അന്ന് സമുദായക്കാരും മൊയ്ലിയാക്കന്മാരും കേൾക്കാൻ ഫാത്തിമ ഒന്ന് പറയാ. ആദരവായ റസൂല് സ്ത്രീക്ക് ഒരുപാട് അധികാരങ്ങളും സ്വാതന്ത്ര്യങ്ങളും കൽപ്പിച്ചു കൂട്ടി തന്നിട്ടുണ്ട്. പള്ളിയിൽ പോകാനും പിതാവിന്റെ സ്വത്തിന് അവകാശം കിട്ടാനും, എന്തിന് പൊതുവേദിയിലും യുദ്ധത്തിലും വരെ പങ്കെടുക്കാനും ഇല്ലേ? പുരുഷന്റെ തലാക്ക് സാധുവാകാൻ 3 വട്ടം ചൊല്ലണമെങ്കിൽ സ്ത്രീയുടെ ഫസ 1 വട്ടം ചൊല്ലിയാ മതി എന്ന് കൽപ്പിച്ചു പ്രവാചകൻ. ഫാത്തിമ എന്താ ഉദ്ദേശിക്കുന്നത്? ഞാൻ എന്റെ ഉമ്മാനെയും ഇങ്ങളെയൊക്കെ സാക്ഷി നിർത്തി എന്റെ ഭർത്താവായിരുന്ന ഇദ്ദേഹത്തെ സ്വമനസാലെ ഫസ ചൊല്ലിയിരിക്കുന്നു. അഹങ്കാരം അല്ലാണ്ടെന്താ? 4 പുത്തം സമ്പാദിക്കുന്നതിന്റെ. അതെ. ਉਹ ਵਿੱਚ ਮਸੀਤਾਂ ਦੇ ਕੀ ਕੁਝ ਹੁੰਦਾ ਜੇ ਦਿਲੋਂ ਨਮਾਜ਼ ਨਾ ਨਿੱਤੀ ਬਾਹਰੋਂ ਤੋਏ ਲੱਤਾਂ ਗੋਟਿਆਂ ਗਾ